வந்து மனசை தொட்ட ஒரு இன்சிடென்ட் அப்படின்னே சொல்லலாங்க. இது வந்து ரொம்ப டீப்பாலாம் திங்க் பண்ண வேண்டாம். இந்த இன்சிடென்ட்டை கேட்டதுக்கு அப்புறமா நீங்க இருக்கிற ஊர்ல இல்ல நீங்களே என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்பக்ஸ்ல ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க் குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த கடைக்குள்ள போனேங்க. அந்த கடைக்குள்ள போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த ஃபேமிலி வந்து ஒரு சம்மர் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை ஒன்று இருந்ததுங்க. அந்த பையன் வந்து சம்மர் ட்ரிங்கை வாங்கி குடிக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டே இருந்தான். அப்படியே அந்த சம்மர் ட்ரிங்க் வந்து கொட்டிடுச்சுங்க. பில்லு போடும்போது தான் கொட்டிடுச்சு அப்படின்னா அந்த கடைக்காரங்களே பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க அகெயின் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவாங்க. இது ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க கொட்டுச்சு. அவங்க வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே ஒன்றுமே சொல்லலைங்க. இன்னொரு ப்ராடக்டை வாங்கிக்கோங்க, அதாவது இன்னொரு ட்ரிங்க்கை வாங்கிக்கோங்க, பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணீங்க, என் பின்னாடி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேங்க அந்த இன்சிடென்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பையன் தாங்க பயந்தான். பட் பேரண்ட்ஸும் அந்த கடைக்காரங்களும் அவனை காம் டவுன் தான் பண்ணாங்கங்க.